வணக்கம். சிவராத்திரியின் மகிமை என்ன? பதில்: லூமினோபெரஸ் ஈத்தர். லூமினோபெரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி என்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்ப்ரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்கும். ஸ்ப்ரிங்னா தெரியும் இல்லையா? சுற்றி வருது. இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிமிதமான சக்தி கிடைக்கும். இதனால் பல நன்மைகள் உண்டு. இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது. எனவேதான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அறிவியல் பூர்வமாக ஆதாரம் வேண்டுமென்றால் இங்கே கொடுத்திருக்கும் சில படங்களை பார்த்து கொண்டே நான் சொல்வதை கேளுங்கள். ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. இந்த ஈத்தர் உலகம் முழுவதும், அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதில் 2 நீள்வட்ட பாதையில் உள்ளது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு தான் பாதிக்குன்னு போட்டுருக்குது. பூமி பெரிய நீள்வட்ட கேரக்டான் போது ரொம்ப நேரத்துக்கு போகுது. பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம். மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அபரிதமான அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும். இதற்கு நிகர் வேறு எந்த மாதமும் இருப்பதில்லை. எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றார்கள். ஈத்த சக்தி 2 விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்ப்ரிங், 2 பால். ஈத்தர் சக்தி 2 விதமான தன்மையில் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்ப்ரிங்கு, 2 ஃபால். இதில் ஸ்ப்ரிங்குக்கு சக்தி அதிகம், ஃபாலுக்கு சக்தி குறைவு. மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்ப்ரிங் தன்மை கொண்டது. இதற்குத்தான் அதிக சக்தி உண்டு. ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும். பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். எனவே